ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம். நம்ம இந்த முகாமுடைய பாடல் திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். தர்ம நெறியினில் கடுகியேகும் நாம் கர்மயோகியாய் ஆவுவோம். தர்ம நெறியினில் கடுகியேகும் நாம் கர்மயோகியாய் ஆவுவோம். அன்னை பாரத தேவியின் திரு அன்னை பாரத தேவியின் திரு அடிதனில் மலராகுவோம் நாம். அடிதனில் மலராகுவோம் நாம். அன்னையை அரியணையில் அமர்த்திட அன்னையை அரியணையில் அமர்த்திட ஆத்ம அர்ப்பணம் செய்குவோம். ஆத்மார்ப்பணம் செய்குவோம். கர்ம கங்கணம் பூணுவோம். கர்ம கங்கணம் பூணுவோம். தர்ம நெறியினில் கடுகியேகும் நாம் கர்மயோகியாய் ஆகுவோம். முள்ளும் கள்ளும் நிறைந்த பாதையை முள்ளும் கள்ளும் நிறைந்த பாதையை மலரணை என கொள்ளுவோம் நாம். மலரணை என கொள்ளுவோம் நாம். உன்முறுவலுடன் தீயில் குதித்தே முன்முறுவலுடன் தீயில் குதித்தே புனித பலியாய் ஆகுவோம். புனித பலியாய் ஆகுவோம். புண்ணிய பூமியை உயர்த்துவோம். புண்ணிய பூமியை உயர்த்துவோம். தர்ம நெறியினில் கடுகியேகும் நாம் கர்மயோகியாய் ஆகுவோம். மோகங்கள் பல நம்மை சூழினும் மோகங்கள் பல நம்மை சூழினும் மார்க்கம் தவறாதேகுவோம் நாம். மார்க்கம் தவறாதேகுவோம் நாம். உள்ளமதையே வைரமாக்கி உள்ளமதையே வைரமாக்கி உறுதி குலையாதேகுவோம். உறுதி குலையாதேகுவோம். உன்மத்தர்களாய் ஆகுவோம். உன்மதர்களாய் ஆகுவோம். தர்ம நெறியினில் கடுகியேகும் நாம் கர்மயோகியாய் ஆகுவோம். வீணு கழிக்கவோர் கணமும் இல்லை. வீணு கழிக்கவோர் கணமும் இல்லை. விடுவோம் பொல்லா சோம்பரினையே. விடுவோம் பொல்லா சோம்பரினையே. அன்னை பாரதி அலறிடும் குரல் அன்னை பாரதி அலறிடும் குரல் கேட்கும் நாமும் செவிடரோ. கேட்கும் நாமும் செவிடரோ. அருமை மைந்தர் அல்லவோம். அருமை மைந்தர் அல்லவோ. தர்ம நெறியினில் கடுகியேகும் நாம் கர்மயோகியாய் ஆகுவோம். அன்னையின் கை கருவியாகி அன்னையின் கை கருவியாகி ஆக்கினைதனை பூர்த்தி செய்வோம். ஆக்கினைதனை பூர்த்தி செய்வோம். அன்னை காட்டும் நெறியிலேகி அன்னை காட்டும் நெறியிலேகி அமர பாரதம் ஆக்குவோம். அமர பாரதம் ஆக்குவோம்.
தான் பாட்டு பாடிட்டேன். நம்ம நம்மளுடைய கலாச்சாரத்தில், பண்பாட்டில், கல்ச்சரில் பாட்டு விஷயமாக சொல்லிடுவாங்க. அப்போ வந்து சுலபமாக போகும். அந்த சொல்ல வேண்டிய விஷயம் ரிதமாகி டியூன் ஆகி உள்ளார போயிடும். அதே தான் இப்போ இருக்கிறவங்களும் லௌகீகத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நமக்கு இனாகுரல் சாங்ஸ் பாடினோம். அந்த சாங்ஸே கர்மயோக சாங். வைஷ்ணவ ஜனத்தோ நரசி மேத்தா பண்ணினார். யார் வைஷ்ணவன், யார் கர்மயோகியோ அவன் வைஷ்ணவன். அதில் வந்து நிறைய குணங்கள் இருக்கு, வேல்யூஸ். அந்த வேல்யூஸ்னால் நீங்கள் அப்புறம் பொறுமையாக கேட்டுக்கோங்க, அந்த பாட்டில் இருக்குது. சிலதெல்லாம் உங்களுக்கு புரியும் பாடும்போதே, கவனிச்சிருந்தீங்கன்னா. இன்னொரு தடவை நம்ம அந்தந்த கேம்பில் ஒரு கேம்ப்லேயும் பாடுவோம், ஏதாவது ஒரு அக்கேஷன். ஓகே, அந்த வைஷ்ணவ ஜனத்துவம். அதுபோல் இந்த முகாமுடைய சிறப்பு, இது வந்து செகண்ட் லெவல் ஆஃப் முகாம். ஃபஸ்ட்டு லெவல் வந்து இங்கே நம்ம ஆரம்பித்தோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. சப்ஜெக்ட் சொல்கிறேன் நான். இப்போ அவர் 15வது கேம்ப் சொன்னாங்க, அது இல்லை. இந்த கேம்போட கண்டினியூட்டி இந்த செகண்ட் கேம்ப். ஃபஸ்ட்டு கேம்ப்பு இதில் பாதி பேர் வந்திருக்கீங்க. செகண்ட் கேம்ப், ஃபஸ்ட்டு கேம்ப் வந்து வேல்யூ ஆஃப் வேல்யூ, அதனுடைய கண்டினியூட்டி கர்மயோகம். அந்த வேல்யூ ஆஃப் வேல்யூ கான்செப்டை எப்படி தெரிஞ்சுட்டோமோ அந்த அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்துட்டால் யோகியதை வந்துடும். யோகியதை வந்து அடுத்த நிமிஷமே ஞானம் வந்து ஞானமாயிடும். அதனால் ஜனக மகராஜா வந்து ஒரு கனவு கண்டார். அவர் என்ன கனவு கண்டார் அதை சொல்லி இதை முடிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு இங்கே இந்த ஆசிரமத்தில் என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு வாய்ஸ் மெயின் சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு வாய்ஸ் கேட்டது வந்து ராமன்ஜி அங்கே இருக்காங்க. அதாவது நான் வரத்துக்கு முன்னாடியே அவருடைய வாய்ஸ், அவர் தான் அங்கே அப்போ ஜிஎம்மாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இங்கே ஒரு 4 மாதம் கேம்ப் நடந்தது, அதுக்கு வந்துருந்தேன். ஓகே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் ராமன்ஜி வந்து வெரி வெரி சீனியர், எல்லா இடத்துலையும் சீனியர் இந்த மாதிரி. அதுபோல் இங்கே சுவாமிஜிஸில் வந்து நம்ம சுவாமிஜி வந்து இருக்காங்க. ஸோ மிதபாஷ்யம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது வந்து அவர்கிட்ட கற்றுக்கணும். நறுக்கு தெரிச்ச மாதிரி பேசுவோம். எவ்வளோ சொல்லணுமோ அதை சொல்லணும். நீங்கள் இங்கே இருக்க போகிறீங்க. ஸோ அவங்கக்கிட்ட எப்போ அவருக்கு ஃப்ரீ டைம் கேட்டுட்டு லஞ்ச் டயத்தில் அந்த டயத்தில் ஸோ 1 or 2 hours நீங்கள் கேட்டுக்கலாம். டைம் இருந்து ஸ்டார்ட் ஒரு பெரிய. அதுக்கப்புறம் நாயர்ஜி இருக்காங்க. அவருக்கு மறந்து போயிருக்கோம். அவர் ரூம் பின்னாடி தான் நானும் இருந்தேன். அவர் ரூம் திறந்து அங்கே அவர் இருக்கும், நான் திறந்தா இந்த ரூம் இருக்கும், அப்படி இருக்கும். நாயர்ஜி வெரி சீனியர்ஜி. அதுக்கப்புறம் சந்திரமாஜி. சந்திரமாஜி சுவாமிஜியோட கூடவே இருப்பாங்க. சுவாமிஜிக்கு எல்லாம் கேர் எடுத்து, சுவாமிஜி எல்லாரும் கேர் எடுத்துப்பாங்க. சுவாமிஜியோட சரீரத்துக்கு கேர், மற்றதெல்லாம் பார்த்துக்கிறது சந்திரமாஜி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போது நமக்கு வந்து புதுசாக இங்கே இப்போ நமக்கு அறிமுகமாக இருக்கிற சாய்ராம்ஜி. நமக்கு புதுசு இல்லை, அவங்க மாம்பழத்திலே இருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு நானும் போயிருக்கேன். அவங்க டாக்டரும் ஒய்ஃப் வந்து கிளாஸுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் மகா சத்ஸ்க்கு வந்திருக்காங்க, சுவாமிஜி பூச்சி சுவாமிஜி இருக்கு. அதனால் அவங்களுக்கு நமக்கு இங்கே புதுசாக இருந்தாலும் அங்கே நமக்கு பழசு. ஸோ அவரும் அப்புறம் வந்து அங்கே சுவாமி அம்மா விஷயத்து வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷமாக எனக்கும் தெரியும்னா நாங்கள் பேச மாட்டோம். நான் ஜென்ரலாக கேம்ப்பு எங்கே வந்தாலும் பேச மாட்டேன். ஸோ ஒருத்தர் பார்த்துப்போம், அவ்வளோதான். ஸோ அவங்களும் இந்த பர்சன்ட்டில் இருக்கிறது வெரி ஹாப்பி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஐ ஒண்டர் ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் தட்சிணாமூர்த்தி. இந்த இன்னைக்கு காலம்பரை போயிட்டு வந்தேன் நான். ஸோ அந்த தட்சிணாமூர்த்தி வந்து ரொம்ப சக்திவான்.
எதுக்கு சக்தி வாங்கினா ஞானத்துக்கு. ஆற்றுல மிக்சி இல்லை அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கூடாது, அல்பமாக கேட்டுக்கூடாது. சரிங்களா? இது கொடுப்பார், வேறு வழியில். பரமாத்மா சுவாமிகிட்ட நான் இருந்தேன், பெரிய மகா பெரியவர். சுவாமி மாடு கண்ணு போடணும் ஆசீர்வாதம். எவ்வளோ பெரிய வைர வியாபாரி அவர். அவர் வீட்டில் வந்து மாடு கண்ணு போடுறதுன்னு ஒரு ஒரு வரமாக யாருக்கிட்ட எவ்வளோ ஹைட்டு கேட்க தெரியும். சரிங்களா? ஆனால் இந்த தட்சிணாமூர்த்தி வெரி பவர்ஃபுல்னா நமக்கு ப்ராப்ளமே ஞானம் தான். அஜ்ஞானம் தான் நம்ம பரம்பரை சுத்தா இருக்கு. ஓகே, அது ஒன்றும் நீங்கள் வேண்டிக்க வேண்டாம், அது ஆல்ரெடி இருக்கேன். ஞானத்தை எப்படியாவது கொடுத்துரு அப்படின்னு போய் விட்டுக்கிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். சுவாமிஜி பூஜி சுவாமிஜி பை லக்கு என்னென்னா குரு ஓம்காரானந்த சுவாமிஜி அறிமுகமாகி. ஓம்காரானந்த சுவாமிஜி ரொம்ப நாள் நண்பர், 79 நண்பர் திருப்பராயத்தூரில். அதுக்கப்புறம் நானும் அவரும் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் அவர் மூலிமா வேதாந்த அறிமுகமாகி அப்புறம் குருபரானந்த சுவாமிஜி மூலிமா வேதாந்தத்துக்குள்ளே வந்தேன். அவர் வந்து அதுக்கப்புறம் பரமாத்மா. ஸோ இவர்கிட்ட பகவத்கீதா முடிச்சுட்டு அவர்கிட்ட உபனிஷத்து கிளாஸுக்கு போயிருந்தேன் பரமாத்மா கிட்ட. கரெக்டாக முடிஞ்சுது. இப்போ பிரகரண கிரந்தம், பகவத்கீதா, அப்போ உபனிஷத்து முடிச்சு சன்னியாசம் எடுத்துருந்தேன். சன்னியாசம் எடுத்துட்டு டைரெக்டாக இங்கே வந்துட்டேன். பிரம்மசூத்திரம் சிரவணம். ஸோ சன்னியாச சிரவணம்குரியா கரெக்டாக இருந்த மேட்ச் லைஃப். அப்புறம் 3 வருஷம் கண்டினியூஸாக பூஜ்ய சுவாமிஜிக்கிட்ட படிச்சுட்டோம் பிரம்மசூத்திரத்தில். ஸோ இது பெரிய இது கரெக்டாக அமைஞ்சது, அப்படியே ரொம்ப அழகாக அமைஞ்சது அந்த மாதிரி. ஸோ இந்த இந்த ஜர்னி இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு பிரம்மசூத்திரம் தலகாலம் புரியலை, வெரி டிஃபிகல்ட். சமஸ்கிருதம் இருக்குது, இங்கிலீஷில் சொல்கிறாரு. ஸோ ஹை டாபிக். அப்புறம் வந்து அதில் வந்து பாஷ்யம் இருக்குது, அப்புறம் அதுக்கு வந்து டீக்கா இருக்குது, ஸோ மெனி திங்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் இருக்கிறது, ப்ரெசன்டேஷன்ஸ். ஐ வண்டர் சில இடத்துல புரிய மாட்டேங்குது. சரி, நான் இங்கே சில பேர்கிட்ட அவன் பேரெலாம் சொல்லக்கூடாது, எப்பவுமே நல்லதாக இருந்தால் சொல்லிடலாம், வேறு மாதிரி இருந்தால் சொல்லக்கூடாது. அவங்களாம் போய் கேட்டேன், நீ என்ன பூர்வபக்ஷியா நீ அப்படின்னு கேட்டான். நிஜமாக தெரியாதனால கேட்குறேன். நான் பூர்வபக்ஷி, நான் வேறு யோகா வேறு எடுத்துக்கிட்டேன்னா இந்த பேக்ரவுண்டு எல்லாருக்கும் யோகா மூலியமாக தெரியும், வேதாந்த பேக்ரவுண்ட் தெரியாது, நான் சொல்லிக்கிறதும் கிடையாது. ஆனால் பூர்வபக்ஷ மாதிரி கேள்வி கேட்குறது அப்படியே தான் இருந்தது. அது எப்படி முடியும் அப்படின்னு அது ஒத்துக்க முடியல, ஏற்றுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நேராக தட்சிணாமூர்த்திக்கிட்ட போய் அவர் தான், அதுக்கு தான் இப்போ சுய சரித்திரன்னு சொல்கிறேன். அப்படி முட்டி மோதி ப்ரேயர் பண்ணும்போது ஒருத்தருக்கு கை வச்சாங்க. திருப்பி பூஜ்ய சுவாமி முன்னாடி தட்சிணாமூர்த்தி, பின்னாடி தட்சிணாமூர்த்தி. ரியலி நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அதுதான் ஞானம். ஸோ ஆச்சாரியவான் லபத்தே ஞானம். ரொம்ப சுலபம் அது. அதனால் ஸோ தட்சிணாமூர்த்திக்கிட்ட போயிட்டு நீங்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்கும் போதோ, அதனால நம்ம ப்ரோக்ராம்லேயே காலையிலேயும் சாயந்தரம் அங்கே தட்சிணாமூர்த்திக்கு இந்த நிகழ்ச்சி நேரிலேயே போட்டு வச்சுருக்கோம். அந்த நேரத்தில் தூங்கிடக்கூடாது, ஏன்னா இது early மார்னிங். ஓகே, அதனால் நம்ம சாய்ராம்ஜிக்கிட்ட சொல்லி 4:15 அந்த டீலாம் கஷ்டம், அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். அப்புறம் தான் வந்து சௌரியமாக 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு வந்து டீ குடிச்சிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு அங்கே போயிடும், கோயிலுக்கு போயிடும். ஓகே, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா சாதகர்களுக்கு முதல் குவாலிட்டியே பொடாகேஷன், தூக்கத்தை ஜெயிக்க, அதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சுவாமினியம்மா 2 பேரை விட்டுருக்கேன் பாருங்க, அதுக்கு தான் அந்த கனெக்ட். அந்த கோயிலில் வந்து தட்சிணாமூர்த்தியை மெய் மறந்து பார்க்கும்போது டிஸ்டர்ப் பண்ணினா இவங்க 2 பேரும். டிஸ்டர்ப் பண்ணா அந்த தெய்வீகமான குரல் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க அந்த கோயில் வந்து. ஸோ
அவ்வளோ கணீர்னு அந்த ஸோ எல்லா விஷயமும் அந்த கோயில் சம்பந்தமான இந்த விஷயம்னு தெரியும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக கோர்ஸ் முடித்தோடனே ஸோ சுவாமிஜியோட கோர்ஸு அந்த மாதிரி அந்த அப்புறம் வந்து ஒரு அக்ஷரம் நீங்கள் வந்து முன்ன பின்ன சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்க. எப்படியாவது நாக்கில் வரவழைச்சிக்கணும். 1000 டைம்ஸ் சொல்லுவாங்க, சளைக்காமல் சொல்லுவாங்க. ஆனால் உன்னை விட மாட்டேன் போயிருந்தேன். அந்த மாதிரி பயிற்சி கொடுப்பாங்க சுவாமி அனிமல்ஸ். ஸோ அவங்க இதெல்லாம் வந்து நமக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இது சொல்லிகிட்டே இருந்தால் இந்த இனாகரல் முடிஞ்சு போயிடும். அதனால் இதெல்லாம் வந்து பேக்ரவுண்டு, ரிலேட்டிவ் பேக்ரவுண்ட். அதுக்கப்புறம் நான் சொன்ன ஜனகரை சொல்லி முடிச்சுருவாங்க. ஜனகர் வந்து கனவு கண்டார். கனவு காணும்போது ஜனகர் யாரு? ஜானகியோட அப்பா. அப்புறம் என்ன, ஜானகி யாருன்னு கேட்கக்கூடாது. ஓகே ஓகே, வைதேகியோட அப்பா. ஓகே, சீதையோட அப்பா. அந்த ஜனக மகராஜார், நாட் ஆர்டினரி ஆள். ஓகே, நாட்டு வார்டு மெம்பர், எம்எல்ஏ கிடையாது. ஓகே, நாட்டு பிரசிடென்ட், முடிசூடா மன்னன் அவர், சாம்ராட்டர். அந்த ராஜா வந்து இது பண்ணினார், கனவு கண்டார். கனவு எல்லாருக்கும் வரும், பிச்சைக்காரனுக்கு வரும், ராஜாவுக்கு வரும். இவர் கனவுல எப்படி வந்ததுன்னா, ஸோ அந்த கனவுல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆப்போசிட்டில் வந்து படை அடைச்சி இவர் ராஜ்யத்தில் இழந்து காட்டில் ஓடி, அப்புறம் வந்து பசியில் தவிச்சு, அதுக்கப்புறம் எங்கேயோ டவுனில் போயிட்டு அந்த அரிசியெல்லாம் கலெக்ட் பண்ணி அது ஒரு சட்டியில் வச்சு அடுப்பு பண்ணும்போது ஒரு குதிரை கிக் விட்டு அது கவுந்து சாப்பாடு இல்லாமல் ஸோ ஒரே நொந்து, மெட்ராஸ் பாஷையை சொன்னால் நொந்து மூடாயிட்டார். அப்படி போயிட்டார். திடீர்னு போய் எல்லாரும் எழுப்புறாங்க. எழுப்பினா 100கணக்கான பேர் வாத்தியத்தோட மங்களவாதியத்தோட சுப்ரபாதம் சொல்லி எழுப்புறாங்க. அது உண்மையா, இது உண்மையா? கனவுல கண்டது உண்மையா, இப்போ கனவு முடிச்ச பிறகு இது உண்மையா? அன்னைக்கு முழுக்க அப்படியே கேட்டுட்டு இருந்தார். அப்புறம் எல்லாம் பண்டிட்டு கூட்டாரு, எல்லா ஞானிகளும் அறிஞர்கள் யாரெல்லாம் உலகத்தில் இருக்காங்க எல்லாருக்கும் கூப்பிடுங்க. இப்போ வந்து நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஜெயில் வாரண்ட் தடா. ஸோ ஒன்றும் பேச்சு மூச்சு கிடையாது. ஒருத்தர் கனவுல அது இப்படி கூட கேட்கல, அது உண்மையா இது உண்மையா இப்படி கேட்டா அப்படின்னு சொன்னாங்க. தெரியல சுவாமி, ஜெயில பிடிச்சி போட்டேன். தௌசண்ட்ஸ் ஆஃப் பண்டிட் உள்ளார போட்டாச்சு. அப்புறம் அங்கேருந்து ஒருத்தர் வந்தார், காலை ஊனிண்டு ஒரு மாதிரி. ஓகே, அவரை பார்த்த உடனே எல்லாரும் சபையில் இருந்து சிரிச்சாங்க. அவர் திருப்பி வாக்கும் ஜனகர், பெரிய அறிஞர்கள் சபை நினைச்ச பாடியை பற்றி சிரிக்கிறாங்க, என்னுடைய அறிவை பற்றி சிரிக்க வேண்டுமா? சாரி உருவு கண்டு எல்லாமே வேணும். அவர் பேரே அஷ்டாவக்கிரர், காரணக்காரி பேர், 8 இடத்துல வளைஞ்சிருக்கும். திரபங்கா கிருஷ்ணர் பேர், 3 பக்கம் வளைஞ்சிருக்காரு. கிருஷ்ணன் ஸ்ட்ரெயிட்டாகவே இருப்பார், ராமன் ஸ்ட்ரெயிட்டாக இருப்பார், கிருஷ்ணன் 3 பக்கம் வளைஞ்சிருப்பார். இவர் அஷ்டாவக்கிரர், 8 கோணல் வருவார். அவன் வந்து சொல்லு உன் டவுட் என்ன, அதுக்கு முன்னாடி நீ பிடிச்சி வச்சிருக்க அத்தனை பேரை வெளியில் விட ஆர்டர் உள்ள. நாலேஜ் இஸ் பவர், நாலேஜ் இஸ் பவர். அதனால அப்புறம் அசட்டிவ் அப்படி சொன்னா ஜனகருக்கு ஸ்ட்ரென்த். இவ்வளோ சொல்கிறா, அதுக்கு பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும். சரி விடு, எல்லாரும் விட்டுரு அப்படி. சரி சொல்லுங்க, ஆசனம் கொடுத்து அது உண்மையா இது உண்மையா? அஷ்டாவதற்கு யோசிக்கவே இல்லை, டக்குன்னு ஆன்சர். ஓகே, நீங்கள் பூஜி சுவாமிஜி கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க, டக்குன்னு. ஓகே, அதனால் ஸோ ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் கிட்ட ஒன்லி காட் ஜீசஸ் கிரைஸ்ட், இது நீங்கள் பேசுங்க டாபிக் எப்படி? எஸ், ஒன்லி காட் ஜீசஸ் கிரைஸ்ட், தட் காட் ஒன்லி சரஸ்வதி, கணபதி, முருகன், ஒன்லி காட் ஜீசஸ். நமக்கு ஒன் காட் தான் ப்ராப்ளம். ஒன்லி காடு எல்லாம் ஈஸி. அதனால டக்குன்னு ஆன்சர் அஷ்டாவக்கர் கேட்டார். அது உண்மை என்றால் இது உண்மை இல்லை, இது உண்மை என்றால் அது உண்மை இல்லை. புரியலையா? நீர் கேள்வியை புரிகிற மாதிரி கேளும், நான் புரிகிற மாதிரி பதில் போடுகிறேன்.
கேள்வி எப்படியோ பதில் அப்படி. அப்புறம் டீட்டெயிலாக சொன்னேன். கனவுல கண்டேன் அந்த மாதிரி, அது உண்மையா? இது இப்போ நனவு வாழ்க்கை உண்மையா? கனவுல கண்ட போது கனவு உண்மை, நனவுல இருக்கும்போது நனவு உண்மை. நனவுல விழிச்சுண்டா நனவு வாழ்க்கை பொய், கனவுல விழிச்சுண்டா கனவு வாழ்க்கை பொய். ஸோ கனவு எப்படியோ சொப்பன பிரபஞ்சத்து இந்த ஜாக்கிரத பிரபஞ்சம், அதனால் அப்படிதான். அப்படின்னா அந்த ஞானத்தை சொல்லுங்க அப்படி சொல்லி அதை டைலாக் பண்ணுறது. அந்த ஞானம் உண்மை. அந்த ஞானம் வந்து அவ கேட்குறான். இப்போ இந்த குழந்தைங்களாம் சொல்லுவாங்க, இப்பவே கூட எனக்கு இப்பவே கொடு. எனக்கு நீ வந்து நான் இவ்வளோ பெரிய விஷயம் இன்ஃபினிட் ஜாய் கொடுக்க போகிறேன், அது வந்து சும்மா குருதட்சணை இல்லாமல் சும்மா எதையும் ஓசை அடிச்சுக்கூடாது. புரியுதா? குருதட்சணை கொடு. நான் என் ராஜ்யத்தை வேணா கொடுக்குறேன், எதை வேணா கொடுக்குறேன். ஓகே, உன் ராஜ்யம் எதுக்கு? சம்சாரம் அது எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து நான் கேட்கறது கொடுக்குறேன். கொடுக்க முடியுமா? எது கேட்டாலும் கொடுக்குறேன் சுவாமி. ஆனால் எனக்கு அந்த அறிவு வேணும், ஞானம் வேணும். எது வேணும் கொடுக்குறதுக்கு நிஜமாக வாய்ப்பேச்சு இல்லை, உபச்சாரத்துக்கு சொல்கிறது இல்லை. ரியலா சிஷ்யன் ஆகிட்டான் ஜனகர். சரிவா அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டோம். நாட்டு ஜனகர் ஆர்டினரி பெரிய படை பெட்டாலியன் 4 வகை படையும் புறப்படுத்தி இருக்கிறாங்க. காடு வந்தோன்னு எல்லாத்தையும் இங்கே நிறுத்து, நம்ம 2 பேரும் மாத்திரம் உள்ள போகிறோம். ஓகே, உள்ளே போகிறோம். மற்றெல்லாம் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு உள்ள போட்ட உபதேசம், குருதட்சிணை கொடுத்து. என்ன குருதட்சிணை? உன்னோட அகங்காரத்தை கொடு. அகங்காரத்தை கொடுத்துட்டா ஒர்க்கு நடக்காத, அப்படியே ஸ்டாச்சு மாதிரி ஆகிட்ட. அந்த நீ தான் வேறு யாரும் தத்துவமசி இந்த வார்த்தை புரிஞ்சுட்டு அகங்காரத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார். அப்படியே நிற்கிறான். நாங்கள் கோதண்டராமர் கோயிலில் விளையாடுற மாதிரி எப்படி விளையாடுவோம்? ஒரே கும்பல் இருக்கும். ராப்பத்து பகல் 10 இருக்கு இல்லையா, கும்பல் இருக்கும். அந்த கும்பலில் இங்கே பாடுறா, இதில் படாமல் சுற்றணும். கை இப்படியே சுற்றுவேன். ஏன் சுற்ற முடியாது? இப்படி சுற்றலாம். கண்ணை மூடின்னு சுற்றணும். சுற்ற முடியுமா? முடியுமா? கண்ணை மூடின்னு இப்படி சுற்றுவான். நாங்கள் எல்லோரும் ஓடி போயிடுவோம். அவன் மாத்திரம் கும்பலில் கண்ணை மூடின்னு இப்படி சுற்றுவான். பைத்தியமாக இருக்கும். அது போல் இந்த இதாக இருக்காங்க ஜனகர். நடுக்காட்டில் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறான். அஷ்டவகருக்கு போயிட்டார். ராஜாவுக்கானு சொல்லிட்டு ஹோல் பரிவார் புறப்பட்டு வந்து தான் ராஜா அப்படியே இருக்காரு. திக் பிரம்மம் பிடிச்சாங்க. ஏன்டா பிரம்மம் பிடிச்ச மாதிரி இருக்க? இப்படிதான் நீங்க கேட்கறல்ல, கரெக்டு தான். கேட்ட உடனே ஸோ அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன். அப்படியே வெஜிடபிள் மாதிரி இருக்காரு. பேசுறதில்லை, யாரோட சிரிக்கிறதில்லை. ஸோ இப்போ வந்து இந்த அஷ்டவகர் ஒரு ஆள் வந்தார், மாயாவி. இந்த ஆள் தான் ஏதோ இது பண்ணிட்டாரு, கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி மந்திரியெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு காரியம் ஆகும்போது எதிர்த்து பேசக்கூடாது, இப்படிதான் கச்சாமச்சான் பேசக்கூடாது. ஓகே, அதனால் அவர்கிட்ட போய் அஷ்டவகரை கேட்டார், என் பேர் ஏன் ரிப்பேர் பண்ணுறேன்? நீ ஞானி ஆகணும்னா பேசணும்னு பேச வேண்டாம்னு அவசியம் இல்லை. ஸோ உன் காரியத்தெல்லாம் வழக்கம் போல இருக்கிற. ஸோ கர்த்தருத்துவம் இல்லாமல் செய், அதுதான் அகங்காரம் இல்லாமல் இருக்கிறது. அப்படின்னு சொன்னாங்க ஜனகர். அதை வந்து கிருஷ்ணரை கீதையில் சொல்லப்படுறாரு. ஓகே, எப்படி வேலை செய்யணும் ஜனகர் மாதிரி. ஸோ அஷ்டவகர் சொன்னார், ஜனகரை புரிஞ்சது, அதே போல் செஞ்சார். ஸோ இது இந்த அகங்காரத்தை கொடுக்குறது இருக்க, அந்த அகங்காரத்தை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் கர்மயோகம். அது இல்லாத நான் அந்நியத்தை நான் அந்நியமான ஷரீரே, அது வந்து ஞானம். ஓகே, இதுக்காக ட்ராவல் பண்ணுறது தான் கர்மயோகம், ஞான யோகம். அதனால் நம்ம முதல்ல கோவிலில் போய் நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? பக்ரதுண்டாய நமக, கணேஷாய நமக இல்லையா, நமக நமக அஷ்டோத்திரம். அப்புறம் வந்து எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நமஹா நமஹான்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த நமஹா ரொம்ப அற்புதமான வார்த்தை. சம்ஸ்கிருத்தில் இருக்கிற அழகு,
ந மமஹ நமஹ ரெண்டா பிரிச்சுடலாம். ந மமஹ நமஹ. மமஹனா என்னது, ந என்னது இல்லை. எதெல்லாம் என்னது இல்லை, எதெல்லாம் என்னது இல்லை, எதெல்லாம் என்னது இல்லைன்னா எல்லாமே என்னது இல்லை. என்னுடைய உடைமைகள் இன்க்ளூட் உடம்பு, உடம்பும் என்னதில்லை. இந்த உடம்பை சார்ந்த உறவுகளும் என்னதில்லை. அதில் புழங்குகின்ற இந்த உலகமும் என்னதில்லை. உடம்பு, உறவு, உலகம் எதுவுமே என்னதில்லை. யாருடையதப்போ? உனது, பகவானுடையது. புரியல? ஈஸ்வரனுடையது, பகவானுடையது. அதனால நான் மமஹ என்னுடையதில்லை. என்னுடையதில்லைன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? உன்னுடையதுன்னு அர்த்தம். அதனால தான் கோயிலை சுற்றிட்டு வந்து துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணலாம், சாஷ்டாங்க நமஸ்காரம். அதுக்கு எதுக்குன்னா ஸ்தூலமாக முதல்ல அந்த ப்ரெஸ்டீஜெலாம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து எல்லாரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க, முதல்ல அதை ஒழிக்கணும். அதுக்காக நமஸ்காரம். அதனால ஸோ நமதில்லை, பகவானுடையது. இது புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இன்னொருத்தர் சொத்தை நம்ம எடுத்துட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? திருடு. ஓகே, இல்லையா? திருடுதான் அர்த்தம். அப்போ என் உடம்பு, என் உடம்பு, என் உறவுக்காரங்க, என் வீடு, ஐ ஆம் தி பிளாட் ஓனர் அப்படிலாம் சொன்ன என்ன அர்த்தம்? திருடன். திருடன். இனிமே என் உடம்பு என் சொல்லிக்கலாம், அந்த நினைப்பு இருக்கக்கூடாது. ஓகே, நான் ஒரு ஃப்ளாட்டில் பரமாத்மன் சுவாமி மாதிரி தங்கியிருக்கேன். என் மேலே இருந்த ஃப்ளாட்டுக்கு ஓனர் வந்தார். பேர் கேட்டு நம்பர் இருந்தேன், ஃப்ளாட் ஓனர் போடுங்க. ஏப்பா, திருட்டுக்கு சமானம். இன்னொருத்தர் சொத்தை எடுத்துக்க கூடாது. புரியுதுல? அதனால எழுது எதுவும் இல்லை, எல்லாம் பகவானுடையது. இது புரிஞ்சுட்டுனா நீ ட்ரஸ்டியாக இருக்க வேண்டியதுதான். ட்ரஸ்ட்டுக்கு என்ன ராகத்வேஷம், வெறுப்பு, தொந்தரவு ஒன்றும் கிடையாது. அவன் போய் வேலை செய்யணும், வேலை செய்யணும். எவ்வளோ நடக்கிறதோ நடக்கட்டும், நடக்கலைன்னா நடக்காட்டி பார்த்தோம். எனக்கு என்ன, பட் என் டியூட்டி என்ன இருக்கிறதோ அதை முழுக்க செய்யணும், அவ்வளோதான். புரியுதுல? அதுக்கு பேர் ட்ரஸ்டிங். ஓகே, ஓனர்ஷிப் கிடையாது. ஓகே, அதனால் இந்த உடம்பை ஆனால் ட்ரஸ்டியாக இருந்து கேர்ஃபுல்லாக செய்யணும். புரியுதுல? என் உடம்பு எதுக்காக செய்கிறேன்? பகவானுக்காக இதை சரியாக வச்சுக்கணும். ஓகே, என்ன பெயின் இருந்தால் அதை சரி பண்ணிக்கணும். ஓகே, பகவானுக்காக. என் பகவான் சொத்து கொடுத்துருக்கான் என்கிட்ட. எவ்ரி திங் ஈஸ்வரனுடையது. புரியுதா? இது புரிஞ்சுடுத்துன்னா நெக்ஸ்ட் மூமெண்ட், நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டாங்க. ஜனக்கருக்கு அந்த அஷ்டவகரை சொன்னார், இந்த குதிரையில் இந்த காலை வச்சு அந்த கால் அந்த பக்கம் போடுற க்ஷணம் இருக்க, அவ்வளோதான் ஞானம். ஞானம் கிடச்சி. ஞானத்துக்கு கஷ்டமே கிடையாது, பிரச்சனை கிடையாது. இந்த ஞானத்தை ரிசீவ் பண்ணுற பிரமாணத்தில் ப்ராப்ளம் இருக்குது, அந்த கருவியில். ஓகே, அதனால் ஸோ இந்த கருவிலையும் பிரச்சனை இல்லை, அந்த கருவியை ஏற்றுக்கிற மைண்டில் அந்த காரணத்தில் ப்ராப்ளம் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். புரியுதுதான்? எல்லாம் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் பார்த்தாலே தெரியுது, மொதல் கம்ப்ளீட்டாக தெரியுது. ஓகே, இதில் யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? 6 மாதம் குழந்தையிலேருந்து 81 வயசு பெரியவர் வரைக்கும் வந்திருக்கீங்க இந்த கேம்பில். விசேஷம். அதனால் எல்லாம் இல்லை குருமார்களும் நமக்கு ஆசீர்வாதம் வழங்கி எல்லாத்துக்கும் மேலே தட்சிணாமூர்த்தி இருக்கிறாருன்னு சொல்லி, ஓகே, இந்த குரு பரம்பரையில் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லெவல் கேம்ப்பு வேல்யூ ஆஃப் வேல்யூ முடிச்சிருக்கோம். செகண்டு கேம்ப் வந்து கர்மயோக சாதனை கேம்ப்பு. இதோடைய தேர்டு லெவல் எப்போ எங்கே என்னன்றதை நான் பிறகு நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். இப்போ இல்லை, 1 or 2 years கழிச்சு. ஓகே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி